கடந்த காலங்களில் இதே முதலமைச்சர் தான் சிபிஐ விசாரணைச்சா கேவலம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அதே சிபிஐட்ட அவசர அவசரமாக கொடுத்துட்டாரு. தன்னோட கையை வந்து கழுவிட்டு சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார். ஏன்னா பல ஆதாரங்களை அழிச்சிட்டாங்க. நிறைய ஆதாரங்களை மறைச்சது, அந்த தாக்குன ஆயுதங்களை ஒழிச்சு வச்சது, சிசிடிவி ஃபுட்டேஜை டெலீட் பண்ண முயற்சி பண்ணது. சிபிஐ வந்தது மட்டும் இல்லாமல் இது தேர்தல் நேரம், தேர்தல் வர நெருங்குற நேரம். மத்திய அரசோட கையில் இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கமாக இடி வந்தால் மத்திய அரசு பழி வாங்குதும்பாங்க. இப்போ வந்து மத்திய அரசோட ஒரு புலனாய்வு நிறுவனத்திட்டே மாநில அரசு கொடுத்துட்டு ஒதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வந்து பாஜகவுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு எதிராகவே இருக்குது அப்படிங்கிறப்ப பாஜகவுக்கு இது ஒரு லாபகமான விஷயமா பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் இதை வந்து கையில் எடுப்பார். ஏன்னா அவருக்கு கண்ட்ரோலில் தான் சிபிஐ இருக்குது. துணை முதலமைச்சரோட பேரை உதயநிதி அவர்கள் வந்து எனக்கு நெருக்கமானவர், நான் ஃபோன் பண்ணி சொன்னால் வேலை நடக்கும், வேண்டிய விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லி பல பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. பல அமைச்சர்களோட பேர் இதில் வந்து அடிபடுது. பல அமைச்சர்களுக்கு வந்து அவர் நெருக்கம்னு சொல்லி அதை சொல்லியும் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான அரசியல்வாதி இருக்காரு, அவர் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற அந்த அமைச்சர் வந்து சொன்னனால தான் அந்த இருக்கக்கூடிய தனிப்படை போலீஸார் வந்து அவரை துன்புறுத்தினதாகவும் அவரை சித்திரவதை பண்ணதாகவும் அவர் சார்ந்த நபர்களை வந்து இதாகவும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இப்போ மத்தியிலேருந்து ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. அதனால் சிபிஐ இன்னும் துரிதமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு இப்போ ஒரு கிளர்ச்சி, மக்கள் கிளர்ச்சி ஒன்று இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறனால எல்லா எதிர்க்கட்சிகளுமே இதை வந்து தொடர்ந்து அதை வந்து உயிர் போட்டமாக வச்சுருக்கிறாங்க. அதனால் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ திருப்புவனம் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய கேஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் தீவிரமாக களத்தில் இறங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட போலீஸ் ஸ்டேஷன் சென்றிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அந்த பத்திரகாளி கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் சொல்லுங்களேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த துயர சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு தனி நபரை, ஒரு சாதாரண ஒரு நபர், அவருக்கு எதிராக வந்து ஒரு பெரிய தனிப்படையே போட்டு அவரை எப்படி சித்திரவதை பண்ணி கொன்றாங்கன்னு பார்த்தோம். பல அடிதடிகள், பல காயங்கள் அவர் உடம்புல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு கொடூரமாக தாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாகி இது அரசுக்கே வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி முதலமைச்சரே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அதுக்கு விசாரணை போகுது. இப்போ மற்ற வழக்குகள் என்னென்னா அந்த விசாரணைகள் வந்து மூடி மறைச்சிடுவாங்க. போலீஸ்குள்ளேயே வந்து சிபிசிஐடி விசாரிப்பாங்க. அதை கொஞ்சம் காலதாமதம் பண்ணி, அது உண்மைகளை கொண்டு வந்தாலுமே கூட காலதாமதம் பண்ணி அது நீர்த்து போனதுக்கப்புறம் வர வைப்பாங்க. அப்போ சிபிஐ விசாரணைக்கு சில நேரங்களில் எதிர்க்கட்சிகள் கேட்பாங்க. இப்போ இந்த முறை வந்து முதலமைச்சருமே என்ன பண்ணிட்டார், சிபிஐக்கு உடனே கொடுத்துட்டார். கடந்த காலங்களில் இதே முதலமைச்சர் தான் சிபிஐ விசாரணைச்சா கேவலம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அதே சிபிஐட்ட அவசர அவசரமாக கொடுத்துட்டாரு. தன்னோட கையை வந்து கழுவிட்டு சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார். ஏன்னா பல ஆதாரங்களை அழிச்சிட்டாங்க. நிறைய ஆதாரங்களை மறைச்சது, அந்த தாக்குன ஆயுதங்களை ஒழிச்சு வச்சது, சிசிடிவி ஃபுட்டேஜை டெலீட் பண்ண முயற்சி பண்ணது, சாட்சியங்களை மிரட்டினதுன்னு எல்லாம் பண்ணிட்டனால சிபிஐ வந்து இதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உடனே வேகமாக வந்து எல்லாம் செஞ்சுட்டு அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிபிஐட்ட கொடுத்த மாதிரி கொடுத்து கை கழுவி விட்டுட்டாங்க. ஆனாலும் வந்து இது நீதிமன்றமும் சிபிஐயும் மத்திய அரசும் வந்து இதில் வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நீதிமன்றம் எப்பயுமே வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸ் வரும்பொழுது அவங்க வந்து சுமோட்டாவே உள்ளே வருவாங்க, தன்னிச்சையாகவே உள்ளே வந்து அதை கொஞ்சம் விசாரணையை மேற்பார்வை பார்ப்பாங்க. சிபிஐக்கு வந்து எப்பயுமே மாநில அரசு கொடுத்ததுக்கப்புறம் சிபிஐ உள்ளே வருவாங்க. சிபிஐ வந்தது மட்டும் இல்லாமல் இது தேர்தல் நேரம், தேர்தல் வர நெருங்குற நேரம். இப்போ மத்திய அரசோட கையில் இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கமாக இடி வந்தால் மத்திய அரசு பழி வாங்குதும்பாங்க. இப்போ வந்து மத்திய அரசோட ஒரு புலனாய்வு நிறுவனத்திட்டே மாநில அரசு கொடுத்துட்டு ஒதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வந்து பாஜகவுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு எதிராகவே இருக்குது அப்படிங்கிறப்ப பாஜகவுக்கு இது ஒரு லாபகமான விஷயமா பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் இதை வந்து கையில் எடுப்பார். ஏன்னா அவருக்கு கண்ட்ரோலில் தான் சிபிஐ இருக்குது. அப்போ இவருக்கு வந்து திமுக அரசை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும், இப்போ மக்கள் மத்தியில் ஒரு திமுகவை அம்பலப்படுத்தணும்னா சிபிஐ வைத்து இதை கொஞ்சம் துரிதமாக விசாரித்து இதில் உண்மைகளை வெளியே கொண்டு வந்து இதில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் அழுத்தத்தை, ஏன்னா குறிப்பாக வந்து காவல்துறை அப்படிங்கிறவங்க காவல்துறைங்கிறது சாதாரணமாக செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் அழுத்தம் வரும்பொழுது தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இல்லைன்னா நியாயமான முறையில் நேர்மையாக விசாரித்து உண்மைகளை கண்டறிஞ்சு நியாயமான விதங்களை நடப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தனிப்படை வச்சு விசாரிக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தம். அப்போ நிகிதாங்கிற அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே இப்போ ஆளும் கட்சியில் இருக்கிற முக்கிய புள்ளிகளோட பேரெல்லாம் பயன்படுத்தி வேலை வாங்கி தரதாகவும் இல்லை பல்வேறு விஷயங்களை செஞ்சு தரதாகவும் தன்னோட செல்வாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ குறிப்பாக இந்த ஆளும் கட்சியில் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சரோட பேரை
உதயநிதி அவர்கள் வந்து எனக்கு நெருக்கமானவர், நான் ஃபோன் பண்ணி சொன்னால் வேலை நடக்கும், வேண்டிய விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லி பல பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. பல அமைச்சர்களோட பேர் இதில் வந்து அடிபடுது. பல அமைச்சர்களுக்கு வந்து அவர் நெருக்கம்னு சொல்லி அதை சொல்லியும் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த விசாரணையை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பொய் வழக்கு தான் போடுறாங்க. ஏன்னா அந்த 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 அஜித்குமார் அப்படிங்கிற அந்த காவலாளியோட இவர்கள் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் இவர்கள் உடனே வந்து ஒரு பொய் வழக்கை போட்டு அவருக்கு ஒரு சித்திரவாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஒரு முக்கியமான அரசியல்வாதி இருக்கார், அவர் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற அந்த அமைச்சர் வந்து சொன்னனால தான் அந்த இருக்கக்கூடிய தனிப்படை போலீஸார் வந்து அவரை துன்புறுத்தினதாகவும் அவரை சித்திரவதை பண்ணதாகவும் அவர் சார்ந்த நபர்களை வந்து இதாகவும் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அந்த அஜித்குமாரோட தம்பியை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு மிரட்டினதாகவும் அவரையும் வந்து இந்த வழக்கில் வந்து இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லி ஃபேமிலியை வந்து இது பண்ண விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்குது. பல ஆதாரங்களை சேகரிச்சிருக்காங்க. அந்த தாக்குன ஆயுதங்கள் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. நேரடியாகவே போய் விசாரித்து சுற்றி அங்கே இருந்த சூழல்கள் எங்கெங்கே ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ வந்து சில வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஃபுட்டேஜ் கிடைக்காததே வந்து இவர்கள் மேலே வந்து ஒரு குற்றம் இருக்குது, அந்த ஃபுட்டேஜ் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வரும்பொழுது அப்போ அதையும் வந்து தேடி ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபிஐ வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 20 இதுக்கு வந்து ஒரு ஒரு முழு உண்மையை வெளியே வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஏற்கனவே நீதிபதி அவர்கள் விசாரித்து அவரும் வந்து ஒரு அறிக்கை தாக்கல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ சிபிஐயோட அதில் ஒரு டிஎஸ்பி அவரும் வந்து இதில் விசாரணையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நிறைய உண்மைகள் வெளியே வரும். இதில் முக்கியமான புள்ளிகள் மாட்ட போகிறாரு. இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக வரப்போகுது. அது வந்து பாஜகவுக்கு ஒரு லாபகமாக வரும். இதை வந்து தேர்தல் நேரத்தில் பாஜக பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு பரபரப்பு பெரிய அளவில் நிலவிட்டு இருக்கு. என்னன்னா மற்ற வழக்குகள் அப்படின்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. சில ஆண்டுகள் ஏன் பல ஆண்டுகள் கூட அந்த வழக்கு இழுத்துக்கிட்டு சென்றுட்டு இருக்கோம். இதைத்தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 20 அப்படிங்கிறதுனால சிபிஐயும் வந்து ஸ்பீடாக அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவலர்கள் மத்தியில் ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டர் இடத்துல பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு சென்று இங்கே கார் பார்க் பண்ணினாங்க, அங்கே யார் இருந்தாங்க, அந்த அஜித்குமாரை காவல்துறையினர் அங்கே கோயில் பின்புறம் வைத்து தாக்கி அந்த மாட்டு தொழுவம் இந்த பகுதியில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து குடும்பத்திட்ட பேரம் பேசுகிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியாக இருக்கக்கூடிய வீடியோவில் காவல்துறையினர் சமரசம் பேசக்கூடிய வீடியோ வெளியாக இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ சிபிஐக்கு இவங்க கொடுக்கறது எந்த அடிப்படையிலனா இப்போ அந்த குடும்பத்தை வந்து மிரட்டி பார்த்தாங்க. அப்புறம் பொதுமக்களோட கவனம் திரும்பினதுமே வேலையை தரோம், இடம் தரோம்னு சொல்லி சமரசத்துக்கான ஒரு வழியை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த வழக்கை நீர்த்து போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த திமுக அரசு வந்து காவல்துறை எப்படி ஏவல் துறையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் கூட பார்த்தோம். அந்த எஃப்ஐஆரை வெளியிட்டு அந்த பெண்ணை வந்து மானபங்கப்படுத்தி ஏற்கனவே சித்திரவதைக்குள்ளான அந்த பெண்ணை வந்து உளவியல் ரீதியாகவும் திரும்ப அவங்க குடும்பத்தையும் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அந்த வழக்கிலிருந்து பின்வாங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதே முயற்சி தான் அதே பாணியில் தான் இங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம சொன்ன மாதிரி வேகமாக வந்து ஆதாரங்களை அழிக்க பார்த்தாங்க. அந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த எதில் தாக்கினாங்களோ அந்த ஆயுதங்களை வந்து ஒழிச்சு வச்சது, அதை மறைச்சது, அந்த மாதிரி ஃபுட்டேஜஸை டெலீட் பண்ணது, கண்ணால் பார்த்த சாட்சியங்களை அவங்கள வந்து மிரட்டி அவர்களை வந்து இவர்களுக்கு அஜித்குமாருக்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரி பல முயற்சிகள் பண்ணாங்க. அதில் வந்து இவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டு தான் நினச்சி தான் உடனே சிபிஐ கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதை தாமதிச்சா இன்னும் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கிளர்ச்சி உண்டாயிரும் அப்படின்ட்டு டக்குனு நாங்கள் சிபிஐட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு இப்போ சிபிஐ மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்கலாம். இப்போ அந்த விசாரணை வந்து தாமதமாகும். ஏன்னா பல ஆதாரங்களை அழிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஆதாரங்களை ரெக்கவர் பண்ணி தேடி எடுக்கிறதுக்கு சிபிஐக்கு ஒரு நேரம் வேணும். இன்னும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறையின் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கிறதுனால காவல்துறை ஒத்துழைப்பும் கிடைக்காது. அப்போ இது எப்படியும் காலதாமதம் பண்ணி இழுத்து அடிச்சிடலாம், அதற்குள்ள வேற விஷயங்கள் வந்துடும், மறைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இது சிபிஐ வந்து நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ தேர்தல் நெருங்குற நேரம் இது வந்து ஒரு இந்த மாநில அரசுக்கு ஒரு களங்கம் கற்பிக்கிற ஒரு விஷயங்கிறப்ப மத்திய அரசில் ஒரு மறைமுக அழுத்தம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அமித்ஷா அவர்களே நேரடியாக இதில் வந்து சிபிஐ கிட்ட இந்த கேஸில் வந்து கூடுதல் கவனம் செலுத்த சொல்லி இதை விரைவாக முடிக்க சொல்லி, ஏன்னா இப்போ சிபிஐ நடத்த இன்னும் வேகமாக வந்து அதை எடுக்கலாம். ஏன்னா ப்ரொசீஜர் படி புரோட்டோகால் படி ரொம்ப நேரம் எடுத்து பொறுமையாக விசாரித்து அது காலதாமதம் எடுப்பாங்க. ஏன்னா சிபிஐ சிபிசிஐடிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கை கொடுத்துருவாங்க. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அது மட்டும்தான் அவர்களோட பணியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெத்தனை போக்கு இருக்கும். ஏன்னா அவர்கள் புது வழக்குக்கு போக விரும்ப மாட்டாங்க. அவர்கள் இந்த ஒரு வழக்கை வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் காலதாமதம் பண்ணால் அவர்களுக்கு புது வழக்கு கிடைக்காது. அதனால் அப்படி ஸ்லோவாக கொண்டு போவாங்க. அப்போ மேலேருந்து கொஞ்சம் அழுத்தம் வரும்பொழுது அது விரைவாக முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் இப்போ மத்தியிலேருந்து ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. அதனால் சிபிஐ இன்னும் துரிதமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு இப்போ ஒரு கிளர்ச்சி, மக்கள் கிளர்ச்சி ஒன்று இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. அப்படிங்கிறனால எல்லா எதிர்க்கட்சிகளுமே இதை வந்து
தொடர்ந்து அதை வந்து உயிர் போட்டமாக வச்சிருக்கிறாங்க. அதனால இதை மத்திய அரசும் பயன்படுத்தி இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க அப்படின்னு சொல்லி பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓரணியில் தமிழ்நாடு, அறிவாலயத்தில் வைத்து உடன்பிறப்பே வா அப்படிங்கிற நிலையில நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு மாத காலம் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளார இந்த அஜித் குமாருடைய கொலை வழக்கு சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிபிஐக்கு மாற்றிய விவகாரத்தின் மூலமாக ஒரு திமுகவுக்கு ஒரு களங்கம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கலாமா? நிச்சயம் அது எதிர்கட்சிகள் வந்து சும்மா விட மாட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி சிபிஐக்கு கொடுக்குறது வந்து அவமானகரமான செயல்னு சொல்லி இதே முதலமைச்சர் தான் கடந்த காலங்களில் பேசினார். அப்போ இதை எதிர்கட்சிகள் பேசுவாங்க. குறிப்பாக அதிமுகவை வந்து விமர்சித்தாங்க. சிபிஐக்கு இந்த வழக்கு அந்த காலத்தில் கொடுக்கும்பொழுது அது வந்து விமர்சித்தப்ப இதே கேள்விகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் வைப்பாங்க. இப்போ அவரோட எதிர்கட்சி தலைவர் சுற்றுப்பயணத்தில் வந்து இதை தீவிரமாக அழுத்தமாக கொடுப்பாரு. இன்னும் வந்து சொந்த செலவிலே சூனியம் வச்ச மாதிரி திமுக இதை சிபிஐட்ட கொடுத்தது வந்து அவர்களுக்கே ஒரு சிக்கல். ஏன்னா எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்த மத்திய அரசுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மம்தா அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க. மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ உள்ள வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு அவர்கள் வந்து ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அதை பார்த்து இவர்களும் வந்து தமிழக அரசும் வந்து சிபிஐ உள்ள வரக்கூடாது, இடி உள்ள வரக்கூடாது, மத்திய அரசு மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் வரணும்னா மாநில அரசோட ஒப்புதல் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஒரு நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு டெல்லி ஏகாதிபத்திய அடக்கம்லாம் ரொம்ப பேசினாங்க. அப்போ சிபிஐக்கு எதிராக போர்க்குணம் கொண்ட போர்வாளாக வந்து தங்களோட அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்கு சிபிஐ விசாரணை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து உடனே சிபிஐ கிட்ட எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் இது இல்லாமல் உடனே சிபிஐ தூக்கி கொடுத்தாரு. தப்பிச்சா போதும், என்னோட தலை தப்பிச்சா போதும். ஏன்னா அந்த காவல்துறை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஒரு களங்கம் வந்தால் நேரடியாக தன்னை தான் சாரும். ஏன்னா முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் பொறுப்பான அமைச்சராக இருக்கார். அப்போ தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப இதை மறைக்கிறதுக்கு உடனே சிபிஐ கொடுத்துட்டு தப்பிக்க பார்த்தாரு. ஆனால் இது வந்து சிக்கலை தான் உருவாக்க போகுது. இப்போ இந்த வழக்கில் வந்து குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி நிக்கிதா அவர்கள் யாருக்கு ஃபோன் பண்ணி இதை அழுத்தம் கொடுத்தாங்க, ஒருவேளை துணை முதலமைச்சரே இதில் வந்து இவர்களுக்காக நிக்கிதா அவர்களுக்காக சொன்னாரா, இல்லை அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் கூடிய அமைச்சர் வந்து அங்கே காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தாரா அப்படிங்கிறத விசாரிக்க போகிறாங்க. இப்போ சிபிஐ விசாரணையில் இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க, டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது உண்மை வெளியே வரும். வேறு வழி இல்லாமல் அவர்களும் வந்து இப்போ சிபிஐ கேட்கும்போது சொல்லி தான் ஆகணும். அப்போ பல பேர்கள் வெளியே வரும்பொழுது பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக போகுது. இன்னும் பேசின ஆதாரங்கள் ஆடியோகள்லாம் போடணுன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி போலீஸே வந்து சமரசம் பேசுகிறாங்க, போலீஸே மிரட்டலில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது இது காவல்துறைக்கு மேலும் மேலும் வந்து ஒரு களங்கத்தை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்திக்குவாங்க. அது நம்ம சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலை செய்யும்னு இதே முதலமைச்சர் தான் கேட்டார். அப்போ அவர்கள் அரசியல் செய்வாங்க, மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றிங்க.